இலக்கியா சீரியலில் நாளைக்கு எபிசோடில் என்னென்ன மாதிரியான அட்டகாசமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தாங்க நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வரீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போ என்ன தாங்க நடக்குது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இலக்கியாவை பார்த்தீங்க அப்படின்னா கௌதமும் சேர்ந்துக்கிட்டு எப்படியோ எஸ்எஸ்கேவே முறடிச்சிட்டாங்கன்னு தாங்க சொல்லணும். இதுக்கு மேலே மொத்த விஷயமும் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே நம்ம காலுக்கு அடியில். இனிமேல் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை எஸ்எஸ்கே செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலைக்கு கொண்டு வர போகிறேன். இலக்கியா, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் பேசிகிட்டு இருக்காங்க. சரி, ஓகேங்க, இப்போவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலேயும் வேண்டாம், நம்ம காலையில் பார்த்துக்கலாம், வாங்க போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. காலையில் இழந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பைரவியும் அஞ்சலியும் சேர்ந்துட்டு ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷனில் கேஸை கொடுத்து தொலைச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இலக்கியாவை கைது பண்ணுறதுக்காக அந்த லேடி போலீஸும் இன்னும் 2 பேரும் இலக்கியா வீட்டுக்கு வராங்கங்க. என்ன இது வீட்டு பக்கம் சவுண்டு வருதே, வண்டி சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா போயிட்டு வெளியே பார்க்குறாங்க. பார்த்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு ஷாக் ஆகிருதுங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் வண்டி வந்திருக்குங்க. இதை பார்த்த உடனே பயங்கரமாக பயந்துட்டு போனால் நம்ம இலக்கியா கௌதம் கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கூப்பிட்றாங்க. என்ன இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பார்க்கும்பொழுது தாங்க தெரியுது. எதுக்காக மேடம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் போலீஸை பார்த்து கேட்குறாங்க. ஒன்றும் கிடையாது, உங்கள் மனைவி இலக்கியாவை நாங்கள் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதுக்காக என்னுடைய மனைவியை அரெஸ்ட் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, உங்களுடைய வீட்டில் இருந்து தான் இலக்கியா மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க. அஞ்சலியுடைய கருவை கலைக்க முயற்சி பண்ணதாகவும், அது மட்டும் இல்லாமல் பைரவியுடைய மன கஷ்டத்துக்கு ஆளாக்கினதாகவும், அஞ்சலியை கடத்தி கொண்டு போய் கொலை பண்ண முயற்சி பண்ணதாகவும் அவங்க கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ரீசனுக்காக தான் உங்களை இலக்கியாவை நான் கைது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் கௌதம் கிட்ட சொல்கிறாங்க. இது எல்லாமே ஒரு சுத்தமான பொய் மேடம். அவங்க சொன்னதுக்கு அவங்கக்கிட்ட எவிடன்ஸ் இருக்கா? முதல்ல ப்ரூஃப் இல்லாமல் எப்படி நீங்கள் அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா எங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்குது, எல்லாமே சப்மிட் பண்ணிட்டாங்க அஞ்சலியும் பைரவியும். இதை வச்சு தான் எவிடன்ஸ் வச்சு தான் நான் உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எண்ணெய் கடைக்காரர்கிட்ட இவங்க பவுடர் கொடுத்து கலக்க சொன்னதாகவும் அந்த எவிடன்ஸ் வீடியோ ஃபுட்டேஜும் இருக்குது. கோயிலில் இருந்ததும் இருக்குது. அவன் அந்த எண்ணெய் கடைக்காரோடைய பையன் ஒருத்தன் இதை வீடியோ எடுத்து வச்சுருக்கான், அந்த ஃபுட்டேஜும் இருக்குது. இதை வச்சு தான் இலக்கியாவை கைது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க.